ஹை மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ். டுடே நான் உங்களுக்கு என்ன வீடியோ வந்துருக்கேன்னா, பாப்பாவுக்கு 9 மாதம் பிறந்துருச்சுங்க. ஸோ 9 மந்த்ஸ் வேக்சினேஷன் போடுறதுக்கு நாங்கள் ஹாஸ்பிட்டல் கிளம்பியிருக்கோம். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீரர்களுக்கு மிக அருகில் உள்ள அம்பாசமுத்திரத்துக்கு தான் போகிறோம். அங்கே தான் என்னுடைய பொண்ணு வந்து பிறந்தா. எங்கே அப்படின்னா, சுபம் ஹாஸ்பிட்டலில் தான் என் பொண்ணு பிறந்தா. எனக்கு நார்மல் டெலிவரி தான். என்ன தான் சொல்லுங்கள், நமக்கு ஒரே ஒரு ஊசி பிறக்கையில் போட்டது தாங்க. ஆனால் என்னோட பாப்பாவுக்கு பிறந்து 4 நாளில் ஒரு ஊசி, 40 நாளில் ஒரு ஊசி, அப்புறம் என்ன 2வது மாதம் ஒரு ஊசி, 4வது மாதம் ஒரு ஊசி, 6வது மாதம் ஒரு ஊசின்னு சொல்லி இப்போ 9ஆம் மாதம் தடுப்பூசி போட கிளம்பியாச்சுங்க. பாப்பாவுக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியல, அவள் எங்கள் அம்மா மடியில் நல்லா நாப்பில் உட்காந்துக்கிட்டா. சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு மெதுவாக போய்கிட்டு இருந்தோங்க. இந்த வயக்காடு எல்லாமே அறுவடை நடந்து முடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை சீசன் டைம் போல் அவங்களுக்கு ஃபுல்லாகவே பச்சை பசேன்னு இருந்தது, ஃபுல்லாக இப்போ காஞ்சி போய் இருக்குது. இந்த ரோட்லேயே அழகு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுதான். ஒரு வழியாக நம்ம அம்பைக்கு வந்துட்டோங்க. என்னதான் சொல்லுங்கள், பஸ்ஸு கார் இதெல்லாம் போகிறத விட ஆட்டோவில் போகிற சுகமே வேறு லெவலில் இருக்கும். அப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டே அந்த காத்தோட்டமாக போகையில் ரொம்ப நல்லாயிருக்கும். யாருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீலிங்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், எது உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லி. பைக்கில் போகிறதா, இல்லை ஆட்டோவில் போகிறதா, இல்லை அப்படின்னா பஸ்ஸில் போகிறதான்னு சொல்லுங்கள். ஒரு வழியாக அம்பாசமுத்திரத்துக்கு வந்தாச்சு. நாங்கள் ஸ்கூல் ஹாஸ்பிட்டல் கிட்ட நெருங்கியாச்சுங்க. என் பொண்ணு அப்படியே அம்மா மடியிலே படுத்து தூங்கிட்டா. டாக்டர்மா இருப்பாங்களோ இருக்க மாட்டாங்களோன்னு சொல்லிட்டு ஒரே டவுட்லேயே தான் போய்கிட்டு இருந்தோம். அதாவது தண்ணி தேவைப்படும்னு சொல்லி தண்ணி, ஜூஸு எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டோம். எங்களுக்கு ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோங்க. வெயில் செம்ம வெயிலுங்க இன்னைக்கெலாம், சரியான வெயில். வர முடியாது பார்த்தீங்களா, வெயில் என்ன பழக்கு. ஒரு வழியாக ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாச்சுங்க. வந்ததுமே டோக்கன் போட்டோம். சரியான கூட்டம். வாங்க, வெயிட்டிங் சார்ஜ் தான் 41 பேர். அப்புறம் தான் நம்ம எல்லாருமே வெயிட்டிங். நாங்கள் போயில 25 பேர்கிட்ட முடிச்சுட்டு அப்படின்ட்டாங்க. நம்ம தான் கடைசிங்க. எப்படியோ பாப்பாவை கூப்பிட்டு செக் பண்ணிவிட்டு வேக்சினேஷன் பார்த்து விட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு வேக்சினேஷன்லாம் முடிச்சுட்டு பெரிய லாலா கடையில் கொஞ்சம் மிச்சரும் ஓம்படியும் வாங்கிட்டு ஊர் பக்கம் கிளம்பிட்டோங்க. சரின்னு சொல்லி ஸ்வீட் வாங்காமல் போக முடியாதுல, பாப்பாவுக்கு 9 மாதம் பிறந்திருக்குல, அதனால காதலியில் கொஞ்சம் ஸ்வீட் வாங்கிட்டோங்க. என் பாப்பா இப்போவும் ஊசி போட்டுட்டு தூங்கிட்டாங்க. அவளுக்கு பெடக்ஸில் தான் ஊசி போட்டாங்க. கொஞ்ச நேரம் தான் அழுதா, அப்புறம் அளவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா காதலியில் கொஞ்சம் ஸ்வீட் வாங்கிட்டு சொன்னாங்க. நமக்கு மில்க் ஸ்வீட் தான் ரொம்ப பிடிக்கும். உள்ளே போனதுமே எல்லா ஸ்வீட்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுங்க. எல்லா ஸ்வீட்டும் வாங்கணும் போல இருந்துச்சு. நம்ம ஒன்று அம்பானி வீட்டு பிள்ளை இல்லையே, அதனால் ஒரு 1/2 கிலோ ஸ்வீட் மட்டும் மில்க் ஸ்வீட்டு போடுங்க அண்ணாச்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த புறத்தில் பார்த்தா அந்த பக்கத்தில் ஒரே ஐஸ் ஸ்வீட்டு தாங்க. இளநீர் பன்னீர்னு சொல்லி ஏகப்பட்ட ஸ்வீட் வச்சுருந்தாங்க. பார்க்க பார்க்க ஆசையாக இருந்தது. அதுலேயும் இந்த கப் ஷேப்பில் இல்லை இந்த மக் ஷேப்லலாம் வச்சுருப்பாங்க. டிசைன் டிசைனாக வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. அந்த சைடு பப்ஸு, வெஜ்ஜு பப்ஸு எல்லாமே இருந்தது. சரி நம்ம தேடி வந்து ஸ்வீட் மட்டும்தானே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட்டை ஒரு 1/2 கிலோ பார்சல் கொண்டு வந்தாச்சுங்க. உங்கள் ஊரில் 1/2 கிலோ மில்க் ஸ்வீட் எவ்வளோங்க சொல்லுங்கள். எங்கள் ஊரில் 275 ரூபா. ஸ்வீட்டை பார்த்து யாரும் கண்ணு போட்டாதீங்க, அப்புறம் நாளைக்கு என்னையும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண வேண்டியது வந்துடும். இதில் நான் ஆரஞ்சு கலர் மிட்டாயை அப்படியே அலைக்காக சாப்பிட்டுட்டேன். பாருங்க பாருங்க என்ன அழகாக இருக்குன்னு. டேட்ஸ் மிட்டாயெலாம் இருக்கு. என் பொண்ணு எனக்கு மேலே ஸ்வீட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டா. பெரிய லாலா கடன் தான் பேர். ஓம்பொடி நல்லா இல்லை, மிக்சர் ஓகேங்க நல்லா இருக்கு. அவளுக்கு மாதுளை ஜூஸ் கொண்டு போனேன், அதையும் குடிச்சிட்டா. பாருங்க என் பொண்ணு என்ன கற்றுதா, அதை தானா சொல்ல வரவங்ககிட்ட. வேக்சினேஷன் போட்ட பிள்ளை மாதிரியா இருக்கு. கலண்ட கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பாய்.